அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மேரிஸ் கிச்சனில் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால், சுவையான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் வட்டலப்பம் எப்படி செய்கிறேன்னு தான் செய்து காட்ட போகிறேன். இதை ஈஸியாக நாங்கள் வீட்டிலேயே எப்படி செய்கிறது, ஒரு புட்டை வைக்கிற சட்டியில் வச்சு எப்படி செய்கிறேன்னு தான் செய்து காட்ட போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமர்த்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்குள்ளே உங்களை சேரும். அதே நேரத்தில் எனக்கும் உதவியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இந்த வட்டலப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த வட்டலப்பம் செய்கிறதுக்கு 250 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதை வடிவாக நல்லா கேரட் துருவிதால் இப்படி துருவி எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது அதை இடித்து எடுத்தாலும் ஓகே. இது கரையிறதுக்காகத்தான் இந்தளவு பருவம் ஓகே. நல்லா வடிவாக இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அதோட 300 ml திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதையும் வடிவாக இதுக்குள்ளே போட்டு வடிவாக கரைச்சி எடுப்போம். நான் இப்படி ஒரு கரண்டி பாவிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் பாவிங்கோ, இல்லாட்டி ஒரு முள்ளு கரண்டி இருந்தால் முள்ளு கரண்டி வச்சு பாவிங்கோ. இது கரைப்பட்டு இதண்டினா சரி. நல்லா அப்படி இப்போ கட்டியாக இருந்ததுண்ட சொன்ன சர்க்கரை அதை நாங்கள் இப்படி கரைக்கும் போதே இப்படி அமர்த்தி கரைச்சோம்னு சொன்னால் கரைஞ்சிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் கரைஞ்சிரும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது கலர் மாறி சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி என்ன வடிவாக ஒரு கலரில் வருதுன்னு சொல்லி. இதுக்கு நாங்கள் இப்போ 6 முட்டை எடுத்துக்கிறோம். இந்த 6 முட்டையையும் வடிவாக உடைச்செடுப்போம். முட்டையில் முக்கியமான விஷயம் அந்த வெடுக்குன்னு சொல்லுவேன். அந்த வெடுக்கு ஒரு 2 சைட்லேயும் இருக்கும் வெள்ளையாக, அதை எடுக்கணும். அதை எடுக்காட்டி கூடுதலாக அந்த சாப்பாட்டில் ஒரு வெடுக்கு மணம் கொண்டு அடிக்கும். நாங்கள் முட்டை எதுக்கு பாவிச்சாலுமே இங்கே பாருங்கள், இப்போ நான் எடுக்கிற மாதிரியே வடிவாக அதை உடைக்காமல் இப்படி எடுக்கலாம். மூடியில் மாற்றி போட்டு இதை அப்படியே 6 முட்டையையும் இப்படி செய்தெடுப்போம். எங்களுக்கு சாப்பிடும்போது அந்த வெடுக்குத்தன்மை தெரியாது வட்டலப்பத்தில். இது சரியான ஒரு ஈஸியாக செய்தெடுக்கலாம். எல்லாருமே ஈஸியாக வீட்டில் செய்யலாம். அதுக்காகத்தான் நான் நார்மலாக புட்டை வைக்கிற சட்டிலேயே உங்களுக்கு காட்டுறேன். என்ன சொன்னால் சில பேருக்கு யோசிப்பேன், ஐயோ என்னட்ட இது இல்லையே அது இல்லையே என்று சொல்லி நார்மலாக புட்டு சட்டி இட்டலி சட்டி எல்லார்ட்டையுமே வீட்டில் கூடுதலாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இப்படி இந்த வட்டலப்பம் செய்கிறேன்னு தான் காட்டுறேன்னு பாருங்கள். இதில் இப்போ பாருங்கள், திருப்பி இதை நல்ல வடிவாக அடிச்செடுப்போம். இதை அடிக்கிறதுக்கு நாங்கள் கிரைண்டர் ஒன்றும் பாவிக்கக்கூடாது, இல்லை மிக்சியோ ஒன்றும் பாயக்கூடாது. இப்படி அடிச்சிங்கன்னு சொன்னால் தான் அதன் பருவம் எங்களுக்கு வட்டலப்பம் எந்த ஒரு இதில் இருக்குமோ அந்த ஒரு சுவையில் வரும் எங்களுக்கு. இப்போ இதை நல்ல வடிவாக அடிச்செடுப்போம். இப்போ பாருங்கள், இதை அடித்தது தேவையான பருவத்தில் எனக்கு வந்துட்டுது. பாருங்கள், எடுக்க தெரியுது உங்களுக்கு. தண்டை பாட்டில் இதாண்டு இந்த ஒற்ற தன்மை இல்லாமல் வீணித்தன்மை இல்லாமல் நல்லா அடிபட்டுருக்கு. இதோட ஒரு காக்கரண்டி ஏலக்காய் பவுடர் போடுறேன். இது இன்னும் அந்த சுவையையும் அதே நேரத்தில் வாசமும் முட்டைன்ற வெடுக்குகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நல்ல ஒரு வாசமும் சுவையையும் எங்களுக்கு தரும். பாருங்கள், இது நல்லா கட்டி இல்லாமல் அடித்து எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் கரைச்சி வச்சு சர்க்கரை பாகு இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். தேங்காயும் சர்க்கரையும் போட்டு கரைச்சி வச்சு நாங்கள் தேங்காய் பாலும் அதை இப்படி ஒரு வடி வச்சு வடித்து எடுக்கிறேன். என்ன சொன்னால் சர்க்கரைகளை மண்ணுகள் கல்லுகள் இருக்கலாம், அதுக்காக வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கோ, இதையும் லைட்டாக இப்படி அடிச்செடுப்போம். மாலும் ஓவராக அடிக்கக்கூடாது. இப்படி லைட்டாக எல்லாம் ஒன்றோடு சேரும் வரைக்கும் அடித்தா போதும். இப்போ பாருங்க, இந்த பருவம் எனக்கு ஓகே. இதே மாதிரியே கண்டிப்பாக நான் காட்டுற மாதிரியே செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பரான ஒரு வட்டலப்பம் வரும். இப்போ பாருங்கள், நான் அதை திருப்பியும் வடிச்செடுக்கிறேன் வடியில். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த முட்டையில் இப்படி இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது பாருங்கள், அந்த வீணித்தன்மைகள் அந்த இதுகள் எல்லாம் இருக்கும். அந்த மஞ்சள் கருவிൻ്റെ இதுகள் எல்லாம் தெரியுதாங்க. அங்கே பாருங்க, அதுகளெல்லாம் வடிபட்டு வரும்போது எங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு தடங்களும் இல்லாமல் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த வட்டலப்பம். இப்போ இதுதான் எங்களுக்கு வட்டலப்பத்தின் பருவம். இப்போ நான் இப்படி ஒரு நார்மலாக சாப்பிட்ற ஒரு கோப்பை தான் எடுத்துக்கிறேன். இது எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது காட்டுறேன். அதோட ஒரு கேக் பேக் பண்ணுற பேப்பர் ஒன்று கீழே வைக்கிறேன். அது இல்லாட்டிலும் பரவாயில்லை, எடுக்கலாம். ஆனால் அது நான் வைக்கிறேன் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு திருப்பும் போது ஈஸியாக அந்த ஒட்டுப்படாமல் வரும், அதுக்காக வைக்கிறேன். இப்போ பாருங்கோ, இதுக்குள்ளே விட்டுட்டு நாங்கள் ஒரு 45 நிமிஷம் மீடியமான அடுப்பை போட்டு
அதில் தான் கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, இதுக்கு இப்படி அலுமினிய புளியம் கொண்டு வச்சுக்கிறேன். இதை மூடுறோம். காரணம் என்னென்னு சொன்னால், அவிஞ்சி வரும்போது அதில் உள்ள வேதுகள் இல்லாட்டி அதுன்ற தண்ணிகள் எல்லாம் வட்டலப்பத்தோட கலக்காமல் அப்படி எங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரி புட்டை வைக்கிற சட்டி தான் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலால் இப்படி வச்சுட்டு அதை வடிவாக வச்சு ஒரு 45 நிமிஷம் மீடியம் இதில் விட்டு அவிச்சு எடுப்போம். இப்போ இதுக்கு ஒரு மூடி ஒன்று போட்டு மூடணும் கட்டாயம். இப்போ பாருங்க, 45 நிமிஷம் கழித்து எங்களோட சுவையான வட்டலப்பம் எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லி, எவ்வளோ ஜூஸியாக நல்ல சாஃப்டாக பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. வாசம் சுவையெல்லாம் சும்மா வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தரம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தோன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஒரு தரம் மிஸ் பண்ணிடாது. இவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வீட்டில் செய்கிறதுக்கு சொல்லி தந்துக்கிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை சேரும். அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு அட்டகாசமான புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.